அண்ணா, என்னண்ணே நான் அவ்வளோ சொல்லி கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இங்க வந்துட்டானா அவன்? ஐயோ நான் வந்துட போகிறான், இப்படியெல்லாம் பேசாதீங்க. இன்னும் வரலையா? பிருந்தா ஃபோன் பண்ணாங்களா இல்லையா? ஃபோன் பண்ணியாச்சான். அவன் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்கானா. வந்துடுவான். நீங்கள் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட. என்னடா நீ எதுக்கு அவ்வளோ பயப்படுற? அவன் பண்ண காரியம் என்ன சின்ன விஷயமா? நீயே சொல்லு. அண்ணா உங்கள் கோபம் எனக்கு புரியுது, இதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காக அவனுக்கு இவ்வளோ பயப்படுறன்னு எனக்கு சுத்தமாக புரியலடா. ஆனால் உங்களுக்கே தெரியும், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பெரிய ப்ராஜெக்ட். இதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அவனும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இப்போது காம்ப்ளிகேஷன் பண்ணிக்க வேண்டாம், அதானே? ஹே, உனக்கு பணம் தான் பிரச்சனைன்னா அதை நான் கொடுத்துட்றேன்டா. இருக்கட்டும்ண்ணே, இப்போ போய் சடனாக உன் பணத்தெல்லாம் நான் வாபஸ் கொடுத்துட்றேன்னு சொன்னால் எப்படி? அவனும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் இல்லை? எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? அவனுக்கு லாபம் வரும்னு நினச்சி தானே பண்ணியிருக்கான். இப்போ பாதியிலேயே கொடுத்துட்டா? அதுவும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இப்படி ஒரு விரிசல் வரதை நான் விரும்பலை. உங்களுக்கு என்ன? அவனை வந்தனா கிட்ட மரியாதையாக நடந்துக்க சொல்லணும், அவங்க கதைக்கே போகக்கூடாது, அப்படி தானே? அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும். ஓகே ஓகே ஃபைன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அவங்க பக்கமே போவாதன்னு சொல்லிடுறேன். இங்கே பாருடா கிரிஷ், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. என்னால் எவ்வளவு நாள் கண்ட்ரோல்டாக இருக்க முடியும்னு தெரியாது. இவன் இப்படியே பண்ணின்னு போனால் எல்லாரும் முன்னாடியும் விளாசி எடுத்துருவேன். தட்ஸ் இட். ஐயோ வேண்டாண்ணே, அந்த நிலைமைக்கு நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன், அவன்கிட்ட சொல்லிடுறேன். ம், ஓகே ஃபைன். அப்புறம் கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? சித்தப்பா ஏதாவது சொன்னாரா? இப்போ மத்தியானமாக கிளம்பிடுவேன் நான். அவங்க ரெண்டு பேரோட டாக்குமெண்ட்ஸை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் வேலைங்க இருக்குது, அதெல்லாம் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ம், சரி. அப்புறம் ரெண்டு பேருக்கும் நியூ கிளாத்ஸ் எடுக்கணும்ல, வேண்டாவா? ம், எடுக்கணும்ண்ணே. நான் அம்மாவை மட்டும் போய் வாங்கிட்டு வர சொல்கிறேன், இவங்கெல்லாம் வேண்டாம். சித்திக்கு ஓகேவா? அவங்களுக்கு ரெஸ்ட்லெஸ் ஆகாது? பார்க்குறேண்ணே என்ன ஏதுன்னு, பட் எல்லாரும் வேண்டாம். சிம்பிளாக நடக்கிற கல்யாணம் தானே, பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்தால் போதும். இல்லைனா நீயே ஸ்ரீயும் ஒரு சின்ன ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு வந்துடலாமே. சித்தி எதுக்கு சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? எப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க. ம், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், யோசிச்சு பார்க்குறேன். டைம் இருந்துச்சுன்னா ஸ்ரீயை கூப்பிட்டுன்னு போயிட்டு வரேன். ம், சரி சரி, ஓகே. ஏதாவது ஹெல்ப் இருந்தால் என்ன கீழே நான் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், பாட்டி வேற இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். வாட் இஸ் தட்? அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. கிருத்திகா தான் வந்து சொன்னா. என்ன பண்ணலாம்? பாட்டிக்கு இந்த கல்யாணம் விருப்பம் இல்லை, என்ன செய்யலாம்? தனியாக வீடு எடுத்து வச்சிடலாமா? மெயின்டைன் பண்ணிக்குவாங்களா? இஸ் இட் ஓகே ஃபார் தேம்? வேற வழி இல்லையே, பாட்டியை மீறி இந்த வீட்டில் அவங்களால இருக்க முடியாது. நான் ஒரு முறை பாட்டிக்கிட்ட பேசுகிறேன், அவங்க முடிவில் அவங்க மாறலைன்னா அவங்களுக்கு ஒரு வீடு பார்த்து வைக்கணும், அது ஒரு வேலை இருக்கு. ம், நீங்களும் என்ன ஏதுன்னு விசாரிங்க, ரெண்டு பேரும் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, அவனை இங்கே தான் வேலைக்கு வர சொல்லியிருக்கேன். வாட் டு யூ சே? வேலைக்கு வர சொன்னீங்களா? அவனோட எஜுகேஷன் வேற பாதியிலே நிற்குது என்ன? இட்ஸ் ஓகே, அவனுக்கு கொஞ்சம் புத்தி வரட்டும். மீதி இருக்கிற நாளில் வேலை செஞ்சு நெக்ஸ்ட் இயர் வேணும்னா இன்னும் எவ்வளோ செம் இருக்கோ அதை கிளியர் பண்ணிக்கிட்டோம். அவனை சும்மா இப்படியே விட்டு நம்மளே சாப்பாடு போட்டா அவனுக்கு கொழுப்பு அடங்கவே அடங்காது. வேலைக்கு போனாதான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஓகே, உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்க. சரி அண்ணா, நான் வேலையை பார்க்குறேன். ஓகே மேன், கேரி ஆன். ஒன் செகண்ட். என்னண்ணா? வந்தனா? வந்தாச்சா? அண்ணா, உங்கள் போக்கே சரியில்லை. ராக்கி கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்த மாப்பிள்ள நீங்கள் தான் போல தெரியுது. ஐ டோன்ட் நோ மேன், பார்க்கணும். வந்தனா வந்தா என் ரூம் குறை சொல்லு. ம், நடத்துங்க நடத்துங்க, போடா. வந்தனா, ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? ம், ஆமாங்க நீ. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே இல்லையா? டிஃபன் லஞ்ச் எல்லாம் எடுத்துக்கோ. இல்லை நீ, ஆஃபீஸில் கேன்டீன் இருக்குல்ல, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். எதுக்கு வெளியிலலாம் சாப்பிட்ற? உடம்பு கெட்டு போகும்ல. நான் லஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போ. பரவாயில்ல நீ, எனக்கு அங்கேயே செட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ரிஸ்க் வேண்டாம். பாப்பா எங்க? பாப்பாவும் மாமாவும் வெளியே போயிருக்காங்க. உங்கள் அண்ணனும் கிளம்பியாச்சு. ஓ அப்படியா, சரிங்க நீ, உங்களுக்கு டைம் ஆகலை? இதோ நானும் கிளம்பணும், உங்ககிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு, அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன சொல்லுங்க நீ தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டல்ல, அந்த மாப்பிள்ளைய ஒரு முறை பார்த்துடுறியா? ரெண்டு பேரும் வெளியே எங்கேயாவது சந்திச்சுக்கிறீங்களா? அண்ணி, தனியவா வெளியவா? ம்,
பொண்ணு பார்க்க வர்றது என்னவோ மாப்பிள்ளைக்கு பிடிக்கலையா என்னவோ தெரியல. கூச்சம் போல தெரியுது. செகண்ட் மேரேஜ்ன்றதால. நீ வேணும்னா வெளியே எங்கேயாவது காஃபி ஷாப் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி எங்கேயாச்சும் மீட் பண்ணுறீங்களா? வெளியே வா அண்ணி, வெளியெல்லாம் வேண்டாமே. கமோன் வந்தனா, என்ன இவ்வளோ சைல்டிஷாக இருக்க? இப்போ உலகம் எந்த லெவலில் போயின்னு இருக்கு, நீ என்னடா ஜஸ்ட் காஃபி ஷாப் அதில் மீட் பண்ண ஏன் இவ்வளோ தயக்கம் உனக்கு? வீட்டில் வந்து பார்த்தா அப்பா அண்ணா எல்லாம் பார்க்கலாம், அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓ அப்படி சொல்கிறியா? சரி, ஃபஸ்ட்டு நீ பாரு. உனக்கு ஓகே ஆச்சுன்னா என்ன உனக்கு பிடிக்கும். அப்புறமா அந்த பையன்கிட்ட நான் பேசி வீட்டுக்கு வர சொல்கிறேன். ம் சரிங்க நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு எங்கே வரணும்னு எனக்கு கேட்டு சொல்லுங்கள். சரி வந்தனா, நான் கிளம்புறேன். பாய். ஜெனி, நீ எனக்கானவ, நீ என்னோட சொந்தம். உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அடைச்சா, இப்பயும் இவன் ஞாபகம் எனக்கு வருது. தப்பு, நான் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. ஐயோ தப்பு. இனிமேல் அவனை அவாய்ட் பண்ணுறது தான் எனக்கு நல்லது. அம்மா சித்ரா, வாடி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சித்ரா, என்னடி நல்லா இருக்கியா? உங்கள் மாமியாரெல்லாம் எப்படி இருக்காங்க? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் பெரியம்மா. நான் போய் 2-3 நாள் தான் ஆயிருக்குமா. என்ன இப்படி மாற்றி விசாரிக்கிறீங்க? 1 மணி நேரம் ஆனாலும் அப்படி தாண்டி விசாரிப்போம். என்ன நின்னுட்டே பேசிட்டு இருக்கீங்க? உட்காருங்க, வாங்க. பெரியப்பா, அவருக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, அவர் கிளம்பணும். என்ன மாப்பிள்ள, உங்களை மறு வீட்டுக்கு தானே கூப்பிட்டுருக்குறது? லீவ் இல்லையா இன்னைக்கு? ஆஃபீஸ் போயே போகணுமா? ஆமா அத்தை, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை விட்டுட்டு உங்க பொண்ணை கூப்பிட்டு நீங்க வந்திருக்கேன். இவளை இன்னைக்கு வெயிட் பண்ணு, நாளைக்கு போலான்னு சொன்னா கூட கேட்கல. அவ்வளவு அவசரம். சரி, அதான் விட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா? சரி மாப்பிள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு இப்படியே வந்துருங்க, இங்கே தங்கிக்குவீங்க. ஈவினிங் வருவேன், ஆனா இங்க தங்க மாட்டேன். நான் கிளம்பிடுவேன். எனக்கு இங்கெல்லாம் செட் ஆகாது. என்னங்க இவ்வளோ ரேஷா பேசுறீங்க? இவங்கெல்லாம் தப்பா நினைச்சுக்க போறாங்க. உனக்கு நான் அங்க என்ன சொன்னேன்? நீயே பேசுன்னு தானே சொன்னேன். பேசி சீக்கிரம் என்ன அனுப்பி வைக்கிற வழியை பாரு. சரி, கோவப்படாதீங்க. பெரியப்பா, அவருக்கு ஆஃபீஸில் பயங்கரமான வேலை. நேற்று கூட வீட்டுக்கு வரல தெரியுமா? நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இப்படியே வந்தார். நான் தான் அவசரப்பட்டு இங்கே கூப்பிட்டுன்னு வர சொன்னேன். ஓ அப்படியா? சாரி மாப்பிள்ள, எங்களுக்கு இப்படின்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நானே சித்ராவை வர வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பேன். எதுக்குடி நீ அவ்வளோ அவசரப்படுத்தி கூப்பிட்டுன்னு வந்த? நீதான் நான் வந்திருக்கலாம் தானே. போமா, எனக்கு உன்னை பார்க்கணும். உனக்கு தான் என் மேலே பாசமே இல்லை. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு ஜாலியாக இருக்க. சரி, உன் கச்சேரி எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. மாப்பிள்ளைக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாருல்ல, அனுப்பி வை. சரி, எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். சித்ரா, நான் வரேன். கரெக்ட் டைமுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நேரத்தோட வீட்டுக்கு போயிடுங்க. சரி வரேன். சித்ரா, உனக்கு ஏதாச்சும் வேணுமாடா? நான் மார்க்கெட் போயின்னு இருக்கேன், வரும்போது வாங்கிட்டு வரேன். பெரியப்பா, எனக்கு சுட சுட மசாலா தோசை வேணும். அவ்வளவுதானடா, வரும்போது வாங்கிட்டு வரேன். இவ ஒருத்தி மாறவே மாட்டா. விடு கீதா, அவ என்ன சின்ன பொண்ணு, எதுக்கு அவ்வளவு திட்டுற? ஏதாவது வேணுமா வீட்டுக்கு? வரும்போது வாங்கிட்டு வரேன். இல்ல மாமா, எதுவும் வேண்டாம். சரிடா, போய் ரெஸ்ட் எடு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரி பெரியப்பா. சித்ரா, எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கியா? மாப்பிள்ளை உங்ககிட்ட நல்ல மாதிரியே நடந்துக்கிறாரா? மாமியார் எப்படி? இது வரைக்கும் ஓகே தான். இப்போதானே போயிருக்கேன், இனிமே தான் என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஆனால் 2 பேரும் என்கிட்ட நல்ல மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன பெரியம்மா, சி, நீங்களும் எங்கள் மாமியார் மாதிரி கேட்குறீங்க. எல்லாரும் அதாண்டி கேட்குவாங்க. இப்படியெல்லாம் கேட்டால் எனக்கு பிடிக்கல. சரி, அதை விடு. மாப்பிள்ளை உங்ககிட்ட நல்ல மாதிரியாக தானே நடந்துக்கிறாரு? நல்லா தான் நடந்துக்கிறாரு. இல்லை, பேசுகிற பேச்சே சரியில்லை. என்ன ஒரு ஒட்டுதல் இல்லாமல் பேசுகிறாரு? அதுவா, ஆஃபீஸில் ஒர்க் டென்ஷனாக பெரியம்மா. நானும் என்னமோ ஏதோ நினச்சேன். அத்தை தான் சொன்னாங்க, வேலை ஜாஸ்தி டென்ஷனாக இருந்தா இப்படி தான் பண்ணுவான்னு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லையே. இல்லைம்மா, எதுக்கு இப்படி 2 பேரும் நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க? இங்கே இருக்கட்டுமா இல்லை போகட்டுமா? கோவத்தை பாருங்கக்கா.